ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியோதரை செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கோயிலில் பிரசாதமாக கொடுப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் வருங்க இது. புளியை ஊற போட்டுக்கலாங்க. என்ன தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாங்க. நிலக்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டை வத்தல், கருவேப்பிலை. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு உளுத்து போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம 1 பை 1 சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலர் மாறட்டுங்க. நல்லா செவக்கவும் பட்டை வத்தல் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையை அடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ புளி கரைச்சி நல்லா வடிகட்டி ஊற்றிக்கலாங்க. நல்லா இருத்து விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கோயில் பிரசாத வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா இருக்குங்க. அதனால தாங்க அவ்வளோ வாசனை கிடைக்கிது. நம்ம கோயிலில் பிரசாதமாக வாங்குகிற புளியோதரை அந்த சீக்ரெட் மசாலா தாங்க இப்போ சேர்க்குறோம். இந்த மசாலாவில் தாங்க அந்த வாசனையே வருது, நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கிது. அதே மாதிரி வேணும்னா நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த பொடி நல்லா கொதித்து நல்லா திக்காக வரட்டுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் அது கொதிக்கட்டுங்க. இது அதுக்கு சைடிஷாக நம்ம கத்திரிக்காய் புளி கூட்டு வைக்கிறோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், வாழைக்காய் எல்லாமே போட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனி வீடியோ போடுவாங்க. புளி பேஸ்ட்டை சாதத்தோடு போட்டு தேவையான அளவு போட்டு கிளறிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து ஃப்ளேவர்காண்டி அதை போட்டு கிளறி விடுங்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளியோதரை ரெடி. கோவில் புளியோதரை ரெடி.